குஜராத்தில் ராஜ்கோட் பகுதியை சேர்ந்த 21 வயசான நந்தினி அப்படின்ற இளம்பெண் ஒரு முஸ்லீம் ஆணோட கல்யாணம் பண்ணிக்காமல் சேர்ந்து வாழ்ந்துன்னு இருந்திருக்காங்க. அந்த நபர் பேர் அஸ்லாம் உசைன். அவர் ஏற்கனவே திருமணமானவர். அப்படி இருந்தும் இந்த பெண்ணை தன்னோட வலையில் வீழ்த்தி கல்யாணம் பண்ணிக்காமல் சேர்ந்து வாழ்ந்துன்னு இருந்திருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக பேசி நந்தினியோட நகைகள்லாம் வாங்கிட்டு போய் அடகு வச்சிருக்கு. அப்புறம் தன்னோட மனைவி சொந்தக்காரங்களோட வந்து இந்த பொண்ணை அடித்து உதச்சிருக்காரு. மதம் மாற சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இந்த அஸ்லாம் உசைனுக்காக தன்னோட பெற்றோரை எல்லாம் உதறிட்டு வந்த அந்த நந்தினி உசைனோட கொடுமை தாங்காமல் வீட்லேயே தூக்கு போட்டு அவங்களோட இன்னுயிரை மாற்றிக்கிட்டாங்களாம். இந்த நந்தினி ஆம் ஆத்மி கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்காங்க. கேரளா ஃபைல்ஸ் படத்தில் வர மாதிரியே இந்த சம்பவம் நடந்திருக்கு. மேற்கு வங்க மாநிலத்தில் ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த CISF துணை இராணுவ படையை சேர்ந்த முகமது பருல் அகமது அப்படின்றவர் கல்லூரியில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறத ஏமாற்றி பல முறை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அந்த பெண்மணி கொடுத்த புகாரின் பேரில் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். இது மட்டும் இல்லை, நாடு முழுக்க இந்து தர்மத்துக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் சம்பவங்கள் நடந்துனே இருக்குது. கோயில்களில் குண்டு வைக்க முயற்சி பண்ணுறது, கோயில்களில் சிலை திருடுறது, இந்துக்கள்னால் அடித்து உதைக்கிறது, இந்து பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி மதம் மாற்றுறது அப்படின்னு தொடர் சம்பவங்கள் அரங்கேறினே இருக்குது. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்.